புலன்களின் பொருள்கள் பற்றிய சிந்தனை பற்றுக்கு வழிவகுக்கிறது. அதிலிருந்து ஆசையும், ஆசையிலிருந்து கோபமும் வருகிறது. கோபம் பகுத்தறிவை மேக மூட்டம் போல மறைகிறது. அதனால் நினைவுத்திறன் குழப்பமடைந்து புத்தியும் அழிந்து ஒருவன் பாழாகிறான். ஆனால் எவர் ஒருவர் மனதை கட்டுப்படுத்தி பற்றுதல் மற்றும் வெறுப்பு இல்லாமல் புலன்களை செயலுக்காக மட்டுமே பயன்படுத்தும் போது கடவுளின் அருளை பெறுகிறார். தெய்வீக அருளால் மனம் அமைதியடைந்து கடவுளிடம் நிலை பெறுகிறது. ஒழுக்கமற்ற ஒருவரால் நிலையான சிந்தனையில் இருக்க முடியாது. அதனால் அவர் மனது அமைதி, மகிழ்ச்சியை எவ்வாறு பெற முடியும்? பலத்த காற்றில் படகு தண்ணீரில் அடித்து செல்வது போல மனம் ஒருமுகமாக இல்லை என்றால் புத்தியும் வழி தவறி செல்லும். ஆதலால் அர்ஜுனா, புலன்களை பொருள்களிலிருந்து கட்டுப்படுத்தியவர் ஆழ்நிலை அறிவில் உறுதியாக நிலை பெறுவார். எல்லா உயிரினங்களும் விரும்பும் பொருள் இன்பத்தினை ஒரு ஞானி தவிர்க்கவே முயல்வார். கிளை நதிகளின் நீரோட்டத்தால் கலங்காமல் இருக்கும் கடலை போல ஒரு ஞானி தன்னை சுற்றி விரும்பத்தக்க பொருட்கள் இருந்தாலும் ஆசைகளை திருப்திப்படுத்த முயற்சி மேற்கொள்ளாமல் அமைதியாயிருப்பார். ஒருவர் இவ்வாறே எல்லா ஆசைகளையும் துறந்து எந்த ஏக்கமும், உரிமையும், அகங்காரமும் இல்லாமல் இருந்தால் பூரண அமைதியை அடைய முடியும். பார்த்தா, அவ்வாறு ஞானம் பெற்ற ஆத்மா மரண நேரத்திலும் மனதை நிலைநிறுத்தி பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு கடவுளின் உன்னதமான இருப்பிடத்தை அடைகிறது. என்னம்மா அமைதியா இருக்க? வழக்கமா டவுட்டை கேட்பியே. ஆக்சுவலி புரியுது, ஆனா புரியல. ஆசைப்படலாமா, ஆசைப்படக்கூடாதா? செய்யற செயலை ஆசையா விருப்பமா செய்யணும். ஆனா ஆசைக்காக வாழக்கூடாது. அந்த ஆசையே கெட்ட பழக்கங்களுக்கு கொண்டு போய் விட்டுடும். என்னம்மா சொல்றீங்க? கெட்ட பழக்கமா? ஆசையில் இருந்தா? ஆமா, இன்னைக்கு பொதுவா மக்கள் அடிக்ட் ஆகுற எல்லா விஷயங்களும் சின்ன ஆசையில ஆரம்பிச்சது தான். ஃபோன் அடிக்ட்டு, ஸ்மோக்கிங்கு, ட்ரக் அடிக்ட்டு வரைக்கும். சின்ன ஆசைன்னு ஆரம்பிக்கிறது, அதை பற்றியே யோசிச்சு யோசிச்சு அது கிடைக்கல, செய்ய முடியலைன்னும் போது கோபம், போக போக நினைவை இழந்து அவங்களையே இழந்துடுறாங்க. இன்னைக்கு ட்ரக்ஸே சர்வசாதாரணமாக ஸ்கூலு காலேஜில் கிடைக்கிதுன்னு நம்ம எவ்வளோ கேள்விப்படுறோம். ஏம்மா திடீர்னு ரொம்ப சீரியஸா பேசுறீங்க? பின்ன உங்களை மாதிரி பசங்களை வெளியில் அனுப்புறதுக்கே எவ்வளோ பயமாக இருக்கு. உலகம் எவ்வளோ கெட்டு கிடக்கு. ஒரு அம்மாவா இது என்னோட கவலை, பயம். பயமா? ஏம்மா இப்போ மட்டும்தான் இதெல்லாம் நடக்குதா என்ன? நீங்க படிக்கும்போது இதெல்லாம் இல்லையா? கண்டிப்பாக இருந்துச்சு. ஆனால் அதோட பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. பணக்கார பசங்க, வீட்டில் எதுவுமே கண்டுக்காமல் இருக்கிற பசங்க மட்டுமே பண்ணுறத இன்னைக்கு எல்லா பசங்களுக்கும் ஈஸியாக கிடைக்குதே. சரி, நான் உன்னை கேட்குறேன். கேபில் போகிறதெல்லாம் அப்போ பணக்காரங்க மட்டும்தான் போவாங்க. இப்போது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே போகிறோம்ல. அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இப்போ டெக்னாலஜினால ஈஸியாக கிடைக்குதுல்ல. அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கும் போது இந்த மாதிரி கெட்ட விஷயங்களையும் கூடவே வரதானே செய்யும். அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். உண்மைதான். ஏம்மா, உலகம் எப்படி மாறினா என்ன? எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கைலாம் நிறையவே இருக்கு. ஆனால் சுற்றி இவ்வளோ தப்பான விஷயங்கள் இருக்கும்போது உங்களை அதுக்குள்ள அனுப்புறோமேன்ற பயம்தான். என்னதான் இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சாலும் இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த சைடு போனாங்கன்னா உன் மனசும் கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பார்ப்போன்னு தோணுச்சுன்னா? இதுக்கு நீங்க என்ன நம்பலனே சொல்லியிருக்கலாம். அச்சச்சோ, சாரிம்மா, நான் அப்படி மீன் பண்ணல. பின்ன இப்போ காலம் ஒருத்தர் நல்லவங்களா இருந்தாங்க, வீட்டில் சொல்றதெல்லாம் கேட்குறாங்கன்னா அவங்கள கிரிஞ்சா பூமரா தானே பார்க்குது.
இதுதான் ட்ரெண்டுன்னு எல்லா கெட்ட விஷயத்தையும் பசங்க பழகிக்கிறாங்க. உன்னை சுத்தி எல்லாரும் அப்படி இருக்கும்போது உன்னை மாத்த ட்ரை பண்ணுவாங்க. இல்லனா உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. ஏற்றுக்கலைன்னா போட்டும். என்ன யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க மட்டும் எனக்கு போதும். சும்மா உலகம் எப்படி சுற்றி இருக்கிறவங்களா எப்படின்னு. ஏம்மா நான் உன்னை கேட்குறேன், கௌரவர்கள் இருந்த அதே வீட்டில் தானே பாண்டவர்களும் இருந்தாங்க. சுற்றி 100 பேர் கெட்டு போனப்போ அந்த 5 பேர் நல்லவங்களா ஒழுக்கமாக தானே இருந்தாங்க. அவங்களே இதே மாதிரி புள்ளிலாம் பண்ணியிருப்பாங்க தானே. அதையெல்லாம் அவங்க தாண்டி தானே வந்திருக்காங்க. நாம் உறுதியாக ஒழுக்கமாக இருந்தால் நம்மளை யார் என்ன செய்ய முடியும்? உண்மைதான். நான் தான் தேவையில்லாம ரொம்ப பயந்துட்டேன். ஃப்ரீயாக விடுங்கம்மா. இப்போ புரியுதா? நம்ம புராண இதிகாச கதைகளை நம்ம பசங்க கிட்ட, அடுத்த ஜெனரேஷன் கிட்ட எடுத்துக்கிட்டு போறது எவ்வளோ முக்கியம்னு. கீதை உனக்குள்ள போனதுனால எவ்வளோ ஈஸியா புரிஞ்சுக்கிட்ட பாரு. எவ்வளோ அழகா இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண பாரு. அட ஆமால, அதில் எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் இருக்குல்ல. எல்லா சுச்சுவேஷனுக்கும் ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குல்ல. ஆமா. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஹரே. ஹரே.